வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, நம்ம முதல்ல ஒரு பழமரக்காடு போட்டோம். 1.5 ஏக்கராவிலப்பா. பழமரக்காட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 2 லைன் தான் போட்டோம். இதுல பாத்தீங்கன்னா கொய்யா தான் கொஞ்சம் அதிகமா போட்டோம். கொய்யாவும் அத்தியும் நமக்கு இப்போ காய்க்க ஆரம்பிச்சு நான் ஒரு 6 மாசமா கொடுத்துட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த கொய்யாவும் அத்தியோட வரவு அதிகமா இல்லைன்றதுனால கஸ்டமர் அதிகமாயிட்டாங்க. பத்த மாட்டேங்குது எங்களுக்கு. சரி, அதை தொடர்ந்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நமக்கு கொய்யாவோட தேவைகள் அதிகமானதுனால இன்னொரு 1 ஏக்கராவில் கொய்யாவும் அத்தியும் கலந்து போட்டிருக்கேன்ப்பா. இப்போ கொய்யாவும் அத்தியும் நமக்கு காய்க்க ஒரு 6 மாசம் ஆகும் இல்லையா? ஏன்னா 6 மாசத்து வரைக்கும் நம்ம காய் கிள்ளி போட்டுருவோம். பூ காய் பிஞ்சு எல்லாத்தையும் கிள்ளி போட்டு 6 மாசம் கழிச்சு தான் பழமே விடுவோம். அந்த கேப் ஏன் சும்மா இருக்கணும்ன்றதுனால இதுல நம்ம இப்போ கொய்யாவில் நான் ஊடு பயிரா காராமணி போட்டேங்க. பொரியல் காராமணி போட்டு செம்மையா அழகா வளர்ந்துருக்குங்க. இப்ப நீங்க பாத்துன்றது நம்ம காராமணி தோட்டத்துல தான் இருக்கிறோம். காராமணி தோட்டம்னு சொல்லலாம், கொய்யா தோட்டம்னு சொல்லலாம். இடையில கொய்யா தோட்டத்துல தான் ஊடு பயிரா போட்டிருக்கேன். இந்த 3 மாசத்துல இந்த பலனை எடுத்துடலான்னு போட்டோம் பாருங்க. நல்ல காய்ப்பு இருக்கு. எவ்வளவு காய் இருக்கு பாருங்களேன். இதுல காராமணி பாத்தீங்கன்னா இது நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா பொரியல் காராமணின்னு சொல்லுவாங்க. நல்லது உடம்புக்கும். இந்த காராமணி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க பித்தத்தை எடுக்குங்க. பித்தமே சேர விடாம பசியும் எடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம கேரட் பீன்ஸ்ல கூட கொஞ்சம் பித்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காராமணி சாப்பிட்றதுனால பித்தமே கிடையாது. இன்னைக்கு இந்த காராமணியோட அறுவடையை தான் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம எவ்வளவு அறுக்கிறோம், இந்த 1 ஏக்கராவில் நான் ஊடு பயிரா போட்டு இந்த காராமணி எவ்வளவு அறுக்கிறேன்னு பாருங்க. மொத்தமா அறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அறுவடையை ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காராமணி போட்டதுனால எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்களேன். ஆனால் இதுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ விலைங்க. எல்லாரும் வாங்கிப்பாங்க, நல்லா விற்கவும் கூட. இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு இந்த காராமணி அவ்வளோ நல்லது. சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. பொரியல் பண்ணி சாப்பிட்டா எவ்வளோ அழகாக எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. இந்த காராமணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளது இது 1 நாளைக்கு அறக்கிற பயிருங்க. 1 நாளைக்கு அறக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, காய் முத்திரும். முத்தினாலும் இதை நம்ம அவிச்சுலாம் சாப்பிட முடியாது. இதுக்கு விதை கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அதுக்கு தான் இது பொரியல் காராமணின்னு சொல்கிறதுப்பா. பொரியல் பண்ணாதான் இது நல்லா சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம சரி முத்த விட்டு விதையாக எடுத்து சாப்பிட்லான்னா அது சாப்பிட முடியாது அவிச்சுலாம். நம்ம பொரியலுக்கு மட்டும்தான் இதை பறிக்கணும். ஆனால் 1 நாளைக்கு பறிச்சிடணும் காயை. இப்போ பாருங்கள், போன வாரத்தை 1 2 விட்டோம். அந்த காயெல்லாம் எவ்வளோ முத்தி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் அறுவடைன்றதுனால போன வாரம் 1 2 தான் இருந்துச்சா, அதுக்குள்ளே பாருங்க ஒரு 7 நாளில் எவ்வளோ முத்திடுது பாருங்க காய். இனிமேல் ரெகுலராக நாங்கள் 1 நாளைக்கு அறுத்துருவோம் காயை.
பொரியலுக்கு இந்த காராமணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க கூட. இது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும். பொரியலுக்குன்றதுனால இந்த லெவலில் தான் அரைக்கணும், இதை முத்த விடக்கூடாது. என்ன மக்களே, நம்மளுடைய காராமணி அறுவடை பார்த்தீங்களா? இந்த காராமணி அறுவடை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்க திருவண்ணாமலைக்கு இது புதுசுங்க. இப்ப நம்ம சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா இதை வந்து பொரியல் காராமணின்னு சொல்லுவோம். அதே கொஞ்சம் மதுரை பக்கம்லாம் பாத்தீங்கன்னாக்கா இதை பொடி பீன்ஸ்ன்னு சொல்றாங்க. இங்க இதுக்கு என்ன காயினே தெரியல. எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம் இப்ப நம்ம காலையில இருந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கோமா, இங்க வழியில போறவங்க எல்லாம் பாத்துட்டு இது என்ன காய் அறுவடை பண்றீங்க அப்படின்னு கேட்டு நாங்க 10 கிலோக்கு மேல வித்துட்டோம். எல்லாருமே பார்த்து இது புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. இனிமேல் தான் அவங்க செஞ்சே சாப்பிட போறாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு புது அறிமுகம். இந்த விதை வந்து இங்க எங்கேயும் கிடைக்கல. நான் நம்ம சென்னையில இருந்து தான் வாங்கிட்டு வந்து போட்டேன். இந்த சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம பீன்ஸை விட நம்ம இந்த பொரியல் காராமணிக்கு தான் நல்ல வரவேற்பு அதிகமும் கூட. உடம்புக்கும் அவ்வளவு நல்லதுங்க. இது சாப்பிட்டாக்கா, இந்த பொரியல் காராமணி சாப்பிட்டாக்கா பித்தமே கிடையாதுங்க. இதுல இந்த பித்தம் இல்லாதனால பசியும் அதிகமா இருக்கும். பசி அதிகமா எடுக்கிறது இல்லாம வயிற்றுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடும். அதனால இந்த காராமணியை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்க திருவண்ணாமலைக்கு இது புதுசு. அதனாலேயே நான் விதை வாங்கி வந்து போட்டு இதை இங்க வர வைக்கணும்னு பார்த்தேன். நம்ம தான் திருவண்ணாமலையில முதல் அறுவடை எடுக்கிறோம். திருவண்ணாமலையில இந்த ஊரை சுத்து வட்டாரத்திலேயே இந்த காயை நம்ம தான் முதல்ல விளைய வச்சு எடுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் அறுவடை இன்னைக்கு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். இன்னையோட அறுவடை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? காயும் நல்லா காய்ச்சிருக்குங்க, கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு நம்ம தோட்டத்துல. நானே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு நல்ல காய் வரத்து அதிகமா இருக்கு. இன்னைக்கு முதல் நாளே எப்படின்னா இந்த காய் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1-8 நாளைக்கு காயா இருக்கணும். ஏன்னா இது வந்து காய் ஒரு நாள் விட்டா கூட அந்த நைட்லயே முத்தி போயிடும். அதனால 1-8 நாளைக்கு காய் அறுப்பு இருக்கு. டெய்லி ரெகுலரா இங்கேயே வந்து வாங்கிக்கவும் ஆள் இருக்குதாங்க. இன்னைக்கு காய் வந்து சென்னைக்கு போகுது. நம்ம தோட்டத்துல இருந்து காய் முதல்ல சென்னை கொண்டு போறேன். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பீன்ஸை விட இந்த பொரியல் காராமணி தான் ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்கப்பா. அவ்வளவு உடம்புக்கும் நல்லது. இப்ப வந்து இந்த பொரியல் காராமணி சாப்பிடறதுனால நம்ம குடல்ல இருக்கிற அழுக்க எடுத்துட்டு வரும். அது மட்டும் இல்லாம பித்தமே கிடையாது. இதுல நம்ம பசியை கூட அதிகமாக்கும் இந்த காராமணி சாப்பிடறதுனால. எங்க தோட்டத்துல போட்டு பிரம்மாண்டமா விளைய வைக்கிட்டோம். என்ன மக்களே, எங்களோட காராமணி வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவுல இன்னும் பிரம்மாண்டமான அறுவடையை பார்ப்போம்.